இன்னைக்கு நம்ம மயில் மீன் சில்லி ஃபிஷ் பண்ண போறோம். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் குழம்புத்தூள், கொஞ்சம் உப்பு பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம். மயில் மீன் சில்லி இப்போ போடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா 2 பொருள் தாங்க, அதை வச்சு இந்த சில்லி ஃப்ரை பண்ணி கொடுத்து அப்படியே அவங்கள அசத்திடுங்க. ஆமாம், ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த சில்லி ஃபிஷ்ஷை பொடிச்சிட்டு ஒரு பவுலில் லெமனு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சுட்டு அதுலேயும் இந்த ஃபிஷ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்குமா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இப்போ 3 ஒன்றா பெசரிக்கலாம். இப்போ இந்த மீன் மேலே எல்லாம் பெரட்டி வச்சிடலாம். இப்போ எல்லாம் பெரட்டி வச்சாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதெல்லாம் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் தாளிக்கிற ஊற்றிருக்கேன். நல்லா தாராளமாக ஊற்றுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து போட்டுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் இடித்தது, ஒரு இனிக்கு கருவேப்பிலை, எல்லாம் செவந்து வரட்டும். எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி சீக்கிரம் வதங்கட்டும் அப்படின்றதா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த அரைச்ச விழுதை எடுத்து போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே பச்சையாக தானே அரைச்சிருக்கோம். இது நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குங்க. இப்போ பச்சை வாடை போய் அந்த மசாலா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, அதாவது அளவு உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஆனால் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், புளி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசி கொடுக்கும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ காரம் உங்கள் விருப்பம்தான், அந்த மாதிரி அளவை கூட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். குழம்பு கொதிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு 7 நிமிஷம் வச்சா போதும். தீயை வந்து நல்லா சிம்மில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ மீன் குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வந்து வடகம் பொரியட்டும். இப்போ 2 இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்புல தாளிச்சு வஞ்சிர மீன் குழம்பு ரெடி.